vivo அவங்களோட T சீரிஸில் இப்போ புதுசாக T5 Lite அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இங்கே எடுத்துகிட்டு வரல. ரெகுலரான விவோ ஃபோன்ஸில் என்ன மாதிரி டிசைன் இருக்கோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.74 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேனல் அப்படிங்கிறது T4 லைட்டில் யூஸ் பண்ண அதே எல்சிடி பேனல் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் HD+ தான். அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்சல் டென்சிட்டி இது HD+ அப்படிங்கிறனால வெறும் 260 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான் இருக்கும். அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக எங்கள் 83%க்கான NTSC கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இந்த ஃபோனுக்கு IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. T4 லைட்டில் இதுக்கு முன்னாடி IP64 கொடுத்துருந்தாங்க, இங்கே IP65 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஒரே ப்ராசஸர் தான். MediaTekோட Dimensity 6300 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ப்ராசஸர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு. இந்த ப்ராசஸர் இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். நீங்கள் டெய்லி ரெகுலர் யூசேஜ் தான் பண்ணுவீங்க, ஒரு 4-5 ஆப்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸர் செட் ஆகும். நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண போகிறீங்க, கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 6GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சோனியோட IMX852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் ஒரு தேவையே இல்லாத 0.08 மெகாபிக்சலுக்கான சென்சார். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கேமரா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 6500 mAhக்கான பேட்டரி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. T4 லைட்டு கூட கம்பேர் பண்ணும்போது அங்கே 15 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட லேட்டஸ்ட் OS ஆனால் ஆரிஜின் OS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் T4 லைட் இன்னுமே 16,999க்குலாம் அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டோர்ஸில். அண்ட் 18,999க்கும் அவைலபிளாக இருக்குது. T5 லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 19,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4GB RAM 128GB வேரியண்ட். அண்ட் 6,128 உங்களுக்கு 21,999க்கும் அண்ட் 6,256 உங்களுக்கு 24,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக உங்களுக்கு 1,500 rupees வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்க RAM காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 1,500 டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டர் டீல் மாதிரி தெரியுது. இல்லை உங்களுக்கு இன்னும் வேல்யூ கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓல்டு ஸ்டாக்ஸ் T4 லைட்டில் 15 வாட்ஸ் சார்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா மேபி அந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 22 ஃப்ளிப்கார்ட் மூலமாக உங்களை ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் விவோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.